காங்கேயம் அருகே பாஜக மாவட்ட நிர்வாகி வெள்ளக்கோவில் ஜவஹர்குமார் வீட்டிலிருந்து 32 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் காங்கேயம் அருகே பாஜக நிர்வாகி வீட்டில் 32 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. பாஜக நிர்வாகியின் வீட்டில் பணம் கட்டுக்கட்டாக பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 32 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்திருக்கின்றனர். பிடிபட்ட பணம் ஈரோடு அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமாருக்கு சொந்தமானது என விசாரணையின் போது தெரிய வந்திருக்கிறது. பாஜகவில் இருந்தாலும் ஆற்றல் அசோக்குமாரின் நிழல்கள் அறக்கட்டளையின் பொறுப்பாளராக அவர் வகித்து வந்ததும் அதிமுக வேட்பாளருக்கு சொந்தமானது என கூறப்படும் பணம் பாஜக பிரமுகர் வீட்டிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்டு இருப்பதும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாஜக நிர்வாகியின் வீட்டிலிருந்து 32 லட்சம் ரூபாய் பணம் தற்போது கைப்பற்றப்பட்டு இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் கார்த்திக். முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். திருப்பூர் மாவட்ட தெற்கு மாவட்ட பாஜகவில் உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவில் மாவட்ட செயலாளராக இருப்பவர் ஜவஹர். இவர் பாஜகவில் இருந்தாலும் தற்போது ஈரோடு தொகுதி அதிமுக வேட்பாளராக உள்ள ஆற்றல் அசோக்குமாரின் நெருங்கிய நண்பர் என கூறப்படுகிறது. இந்நிலையில் இவரது வீட்டில் கட்டுக்கட்டாக லட்சக்கணக்கில் பணம் இருப்பதாக அப்பகுதி பொதுமக்கள் தேர்தல் பறக்கும் படை அலுவலர்களுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அதன்படி பறக்கும் படை அலுவலர்கள் மற்றும் உதவி தேர்தல் ஆணையர் அடங்கிய குழுவினர் இன்று வெள்ளக்கோவில் தீத்தாம்பாளையத்தில் உள்ள ஜவஹரின் வீட்டில் சோதனையிட்டனர். அப்போது வீட்டின் பீரோவில் கட்டுக்கட்டாக ரூ. 31,74,200 ரூபாய் பணம் இருந்தது தெரிய வந்தது. இப்பணத்திற்கு முறையான ஆவணங்கள் ஏதும் இல்லாததால் அந்த பணத்தை கைப்பற்றிய தேர்தல் அதிகாரிகள் காங்கேயம் தாலுகா அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் ராம்குமாரிடம் ஒப்படைத்துள்ளனர். மேலும் இப்பணம் வாக்காளர்களுக்கு கொண்டு வரப்பட்டதா அல்லது ஆற்றல் தற்போது பாஜகவில் நிர்வாகியாக இருந்தாலும் அதிமுகவில் போட்டியிடும் ஆற்றல் அசோக்குமாருக்கு நெருங்கியவர் என்பதால் வெள்ளக்கோவில் பகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்ய கொண்டு வந்ததா என்ற கோணத்தில் காங்கேயம் போலீசார் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். காங்கேயம் பகுதியில் 32 லட்சம் பாஜக நிர்வாகி ஒருவரின் வீட்டிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.